கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். கர்த்தர் மீது நம் பாரத்தை வைக்க வேண்டும். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மீது நாம் வைக்க வேண்டும். அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதே அநேக பாரங்களினாலே நாம் பீடிக்கப்படுகிறோம். அநேக பாரங்கள் நம் மீது சுமத்தப்படுகிறது. குடும்ப பாரங்கள், கடன் பாரங்கள், பொருளாதார பாரங்கள், வியாதியின் பாரங்கள், பாவத்தின் பாரங்கள், இப்படி அநேக பாரங்கள் நம்மை அழுத்துகிறபடினாலே நாம் விடுதலையோடு கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியவில்லை. அநேக பாரங்கள், இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொன்னால் நம்முடைய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. 38ஆம் சங்கீதத்திலே 4 வசனம் இப்படி சொல்லுகிறது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடா பாரமாயிற்று. ஆமென், சோத்திரம். அப்ப நம்முடைய பாரங்கள், நம்முடைய பாவத்தினுடைய பாரங்கள், அக்கிரமத்தின் பாரங்கள் நம்மை அழுத்துகிற பொழுது நாம் விடுதலையோடு கூட நாம் ஜீவிக்க முடியவில்லை. நம்ம மீது பாரம் இருக்கும் நினைச்சனால், ஒருவேளை நம்ம கரங்களில் ஒரு பாரத்தை எடுத்துக்கொள்ள முடிச்சினால் நாம் சரியாக நடக்க முடியாது. தலையின் மீது ஒரு பாரம் இருக்கும் முடிச்சினால் நாம் அதை சரியாய் நடக்க முடியாது. பாரங்களை சுமந்து செல்லுகளை பாருங்கள், அவர்கள் மிகுந்த நிதானத்தோடு மெதுவாக நடந்து போவார்கள். அந்த பாரத்திலிருந்து நமக்கு விடுதலை தரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைக்க வேண்டும். நாம் பாரத்தை நாமே சுமந்து கொண்டு நாம் அலைந்து திரியக்கூடாது. அந்த பாரத்தினாலே நாம் துவண்டு போகக்கூடாது. அந்த பாரத்தினாலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி. என்று சொன்னார் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன கர்த்தர் நமக்கு விடுதலை தரக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக, நம்முடைய பாரங்களை சுமக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வேத சொல்லுகிறபடி நாம் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது இறக்கி வைத்து விட்டால் தேவன கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பாவம் நீங்க, பாரம் நீங்க, அக்கிரமம் நீங்க, நம்மை விடுதலையோடு கூட நாம் ஜீவிக்கும்படியான பெரிய கிருபை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எல்லா பாரங்களும் அவர் மீது வைத்து விடுங்கள். குடும்ப பாரம், கடன் பாரம், பொருளாதார பாரம், வியாதியின் பாரம், மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் அவர் மீது வைத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீது வைத்து நாங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அதை உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்ற விடுதலையோடு கூட நாங்கள் ஜீவிக்கல காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில என்ன பாரம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த சமூகத்தில் இறக்கி வைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் விடுதலையோடு கூட கர்த்தரை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேங்க ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.